Good evening, Pradishta. குட் ஈவினிங். ரைட், நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப போன கிளாஸ் வந்து கடைசி கிளாஸ் போன 2 கிளாஸும் எனக்கு எடுக்க கிடைக்கல. கடைசி கிளாஸ்ல நாங்க என்ன பார்த்திருந்தோம், என்னத்தோட நாங்க முடிச்சிருந்தோம், என்ன நோட்ஸ் கடைசி அல்லது இருக்கிறீங்க? டிவைசஸ் எல்லாம் எழுதிட்டீங்க அப்படித்தானே? அப்படியா? இன்புட் டிவைசஸ், ப்ராசஸ் டிவைசஸ், ப்ராசஸிங் அவுட்புட் டிவைசஸ் எல்லாம் எழுதிட்டோம். ஸ்வஸ்டிஜன் கடைசி கிளாஸ்ல என்ன பண்ண எழுதி முடிச்சோம்? ஸ்வஸ்டிஜன் மிஸ் கதைக்கிறது கேக்குதா? மிஸ் நீங்க 2 எக்ஸாம்பிள்ஸ் தானே நீங்க மிஸ் எதுக்கு அவுட்புட் இன்புட் ப்ராசஸ்க்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் தானே நீங்க மிஸ்? அதோட முடிச்சு தான் இருக்கிறோமா? அதோட முடிச்சிட்டோம். இந்த நோட் சொல்லிடணுமா? Can computers think and work like human? இதுல வந்து 4 பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்துச்சு, எழுதினமா? எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது பாருங்க. பேசிக் ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் a ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான பேசிக் ப்ராசஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது பார்த்தோமா இல்ல தானே? விளங்கப்படுத்தினானே. ரைட், ஓகே ஓகே. எழுதிட்டீங்களா? ஓகே, இதுவும் பார்த்துட்டோம். ஆனா இதுவும் பார்த்தோம். நாங்க எக்ஸாம்பிள்ஸ் எத்தனை பார்த்தோம்? 2 2 examples, right? Okay. And number 3rd, example number 3, you are required to calculate and output the parameter of a given square, right? பெராமீட்டர் காண்றது, ஸ்கொயருடைய பெராமீட்டர் காண்றதுக்கு முதலாவது எங்களுக்கு என்ன தேவை? வாட் இஸ் த அவுட்புட்? என்ன எங்களுக்கு அவுட்புட்டா வர வேணும்? பெராமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். வாட் ஆர் த இன்புட்ஸ்? சைடு, லென்த் ஆஃப் த ஸ்கொயர். என்ன சைடும் லென்த் எங்களுக்கு தேவை. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யணும்? எங்களுக்கு ப்ராசஸ் நடக்க போகுது. மல்டிப்ளை த சைட் லென்த் பை 4, then answer is the parameter of the square. That is a simple way to calculate the parameter of a square, right? Okay, இதே மாதிரி கொள்ளுங்க. பிரதிஷ்டனுக்கு ஓகேயா? மிஸ் ஸ்வஸ்டிஜன் ஓகேயா?
மேடம் இது எழுதுமா மேடம்? எஸ் ஏன் லேட் ஆயிட்டு? மேடம் இங்க கொஞ்சம் கனெக்ஷன் கிடைக்கல மேடம். நீங்க முதல்ல மெசேஜ் போடுறீங்க பார்த்தேன் மேடம். இப்பதான் மேடம் வந்துச்சு. இது எழுதுமா மேடம்? எஸ் எஸ் இது மூன்றாவது எக்ஸாம்பிள். நாங்க கடைசியா ரெண்டாவது எக்ஸாம்பிளோட நிக்கிறோம் போல. அடுத்தது மூன்றாவது எக்ஸாம்பிளா கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுங்க பென். ஓகே மேடம். ஸ்வஸ்டிஜன் ஓகேயா? இந்த மெத்தட் விளங்குதா? ரைட், ஓகே. அப்ப என்ன தந்தாலும் இனி செய்ய தெரியுமாண்ணா? அல்கோரிதமோ ஃப்ளோ சார்ட்டோ இல்லாட்டிக்கு அனலைஸ் ப்ராசஸ் எப்படி நாங்க கொண்டு போறதுன்னு கேட்டா கூட உங்களுக்கு எழுத தெரிய வேணுமாண்ணா? எப்படி அனலைஸ் பண்றது ஒரு ப்ரோக்ராம எப்படி நாங்க அனலைஸ் பண்றதுக்கான பேசிக் ப்ராசஸ்கள் என்னன்னு கேட்டா உடனே செய்ய தெரிய வேணுமாண்ணா? முதலாவது என்ன தேவை எங்களுக்கு ஸ்வஸ்டிஜன்? பேசிக் ப்ராசஸ் நாங்க அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கான பேசிக் ப்ராசஸ்கள் என்னென்ன கொஸ்டின் நாங்க ஆன்சர் எடுக்க வேணும்? எஸ், இன்புட் என்னென்ன கொஸ்டினுக்கு நாங்க ஆன்சர் எடுத்தா அந்த பேசிக் ப்ராசஸ் நாங்க செய்யலாம். மிஸ் நீங்க சொல்றது ஒழுங்கா கேட்கல. நாங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன பேசிக் ப்ராசஸ்களை நாங்க செய்ய வேண்டியிருக்கு, அந்த ப்ராசஸ்களை செய்யறதுக்கு என்னென்ன கேள்விகளுக்கு நாங்க பதில் கண்டுபிடிக்க வேணும். What is input? What are inputs? Yes, what is the output? What are the inputs? And what is the process? என்ன 3 கேள்வி எங்களுக்கு தேவை கட்டாயம். அந்த 3 கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சோம்னாலே எங்களுக்கு ப்ராப்ளத்தை நாங்க அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு பிறகுதான் சால்வ் பண்றதுக்கு 2 மெத்தட் பாவிப்போம். என்னென்ன? சொல்லுங்க ஸ்வஸ்டிஜன், என்னென்ன மெத்தட்? ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான மெத்தட்ஸ்கள் என்னென்ன? இப்ப பிரதிஷ்டன் சொல்லுங்க பாப்பா. என்ன மிஸ்? ப்ராப்ளம் சால்வ் பண்ற மெத்தட்ஸ்கள் என்னென்ன? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மெத்தட்ஸ்கள் என்னென்ன பாவிப்போம் பயன்படுத்துறாங்க? என்னென்ன மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்? அல்கோரிதம் ஃப்ளோ சார்ட். வெரி குட், அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட். ஆனா நாங்க இப்ப பாக்குறது என்னது? ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நாங்க என்னென்ன பேசிக் ப்ராசஸ் அனலைஸ் பண்ணுவோம். ஓகேயா? 2 கேள்விக்கு வித்தியாசம் விளங்குதா ஸ்வஸ்டிஜனுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? விளங்க இல்லையா? மிஸ் நீங்க வேற படிப்பிக்கிற மாதிரி இருக்காரு. என்ன படிப்பிக்கிறேன் நான்? நீங்க எங்க நிக்கிறீங்க? சரி சொல்லுங்க, என்ன நோட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க? எங்களோட ஸ்கூலால நாங்க இப்ப 7வது பாடத்துல இருக்கிறோம் மிஸ். நீங்க நீங்க இப்ப எத்தனாம் பாடத்துல இருக்கிறீங்க? மிஸ் எத்தனாம் பாடம் படிப்பிக்கிறேன் இப்ப? ஆனா எங்களோட ஸ்கூல்ல நீங்க படிப்பிக்கிறதெல்லாம் படிச்சு கொடுக்கல. அப்படியா?
கிரேட் 7 தானே நீங்க? ஃபர்ஸ்ட் ஜெண்டர் ஸ்கூல்ல படிப்பிச்சாங்களா இது? No, miss. சாரி, பிரதிஷ்டன் பிரதிஷ்டன் Yes, miss. உங்களோட 5ஆம் பாடம் என்ன என்ன படிச்சீங்க? அது உங்களோட ஃபர்ஸ்ட் ஜென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜென் சொல்லுங்க. 5ஆம் பாடம் உங்களோட என்ன பாடம் படிச்சீங்க? உங்களோட சிலபஸ பார்ப்போம். காட்டுறேன். உங்களோட சிலபஸ காட்டுறேன். லெசன் 5 நீங்க ஸ்கூல்ல படிக்கலன்றீங்க, அப்படியா? இதெல்லாம் படிச்சு தர இல்லையா உங்களுக்கு? இல்ல மிஸ், எங்களுக்கு அல்காரிதமும் ஃப்ளோ சார்ட்டும் அதுல உள்ள சீக்வென்ஸ் செலக்ஷன்ஸ் அதுவும் ரிப்ரசன்ஸும் மட்டும்தான் மிஸ் படிச்சிருக்கோம். இப்ப நான் மிஸ் படிப்பிக்கிறேன் தானே, 5ஆம் பாடம் சொல்லி படிப்பிக்கிறேன் தானே. அப்ப நீங்க ஏன் குழம்புறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க பாப்போம். 5ஆம் பாடம். 5ஆம் பாடம் என்ன பாடம்? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்ற ஒன்று பாடம் படிச்சீங்களா ஸ்கூல்ல? ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் என்ற ஒரு பாடம் படிச்சீங்களா ஸ்வஸ்டிஜன்? No, miss. இது உங்களோட புக் தானே. அப்ப ஒர்க் ப்ராசஸிங் முடிஞ்சது. அடுத்தது ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட், அடுத்தது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் யூசிங் இன்டர்நெட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இவ்வளோ உங்களோட சிலபஸ். ஆ என்ன செய்வோம்? Okay. என்ன செய்வோம்? 5ஆம் பாடத்துல நீங்க இதெல்லாம் படிக்கலையா? சாரி, இது 3ஆம் பாடம். Okay, miss, படிக்கிறேன். கொஞ்சம் நோட்ஸா தந்தாங்க மிஸ். Yes, miss. உங்களுக்கு கொஞ்சம் குறைவாவா நோட்ஸ் தந்திருந்தாங்க? இதை டீப்பா படிக்கலையா நீங்க? ரைட். No, miss. மிஸ் படிப்பிக்கிறேன், அப்ப படியுங்க. சரியா? ஓகேயா? Okay, miss. சிலபஸ்ல சந்தேகமா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்தது நோட்ஸ பார்ப்போம். ஸ்கூல்ல உங்களுக்கு சில நேரம் டைம் இல்லாதனால சுருக்கி படிப்பிக்கிறாங்களோ தெரியல. பட் நீங்க இந்த பேசிக் தெரிஞ்சு கொள்ளாட்டிக்கு கிரேட் 8க்கு போய் பிரயோசனம் இல்லை. சரியா? ஓகே, எவ்வளவுங்கதா? ரைட், ஓகே. Yes, miss. எக்ஸாம்பிள் 3 பார்த்துட்டோம். இனி 4வது. சரி, 3 தான் இருக்குது. அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது தான் பிள்ளைகள். இப்போ நாங்க என்ன பார்த்தோம்? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பேசிக்கான ப்ராசஸ். ரைட்? அது எல்லாம் இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், ப்ராசஸ் இருக்கணும். அப்ப இந்த இன்புட் அவுட்புட் ப்ராசஸ வச்சுக்கொண்டு நாங்க சால்வ் பண்றதுக்கான மெத்தட்ஸ பாவிக்க போறோம். அந்த மெத்தட்ஸ் தான் என்ன? 2 இருக்குது. ஒன்று ஃப்ளோ சார்ட் அண்ட் அல்கோரிதம். சரியா? சோ முதலாவது இதுல பாருங்க, வாட் இஸ் an algorithm? கொஸ்டின் போடுங்க. கொஸ்டின் வேற கலர் பென் யூஸ் பண்ணலாம், அழகா இருக்கணும் நோட்ஸ். வாட் இஸ் an algorithm? ரைட், அல்கோரிதம் சொன்னா என்ன? ஸ்வஸ்டிஜன் சொல்லுங்க. அல்கோரிதம். வாட் இஸ் an algorithm? A method to solve a problem step by step. Step by step. Algorithm. Right? அதுதான் இதுல தந்திருக்கு. சிம்பிள்
A method that include all the steps of solving problem in order is known as an algorithm. ஒரு மெத்தட் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு விஷயத்த நாங்க எழுதி சால்வ் பண்ணுவோமா இருந்தா அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அல்கோரிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். Consider an agenda which is prepared to make an event successful. Likewise, an algorithm is required to create a quality software, right? இதுல ஒரு அஜெண்டான்னு சொன்னா என்னது? ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது, பிரைஸ் கிவிங், ரைட்? பிரைஸ் கிவிங் நடக்க போகுது. பிரதிஷ்டன் உங்களோட ஸ்கூல்ல பிரைஸ் கிவிங் நடக்க போகுதுன்னு சொன்னா அஜெண்டா ஏதும் செய்யறவங்களா கண்டிருக்கிறீங்களா இல்லாட்டி பார்த்து இருக்கிறீங்களா? அஜெண்டா நிகழ்ச்சி நிரல், நிகழ்ச்சி நிரல் ஒன்று பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாரும். இந்த ப்ரோக்ராம் செய்யறார்கள் வச்சிருப்பாங்க. முதலாவது வரவேற்கிறது, அடுத்தது கொடியேற்றம், அடுத்தது விளக்கேற்றுதல், இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதி ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. கண்டது இல்லையா? நிகழ்ச்சி நிரலத்தான் சொல்லுவோம் அஜெண்டான்னு சொல்லி. சோ அந்த அஜெண்டா தான் எங்களுக்கு என்னது? அல்கோரிதம். இதனாலதான் சொல்லியிருக்கு அஜெண்டா which is prepared to make an event successful. ஒரு ஈவெண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா செய்யறதுக்கு நாங்க அஜெண்டாவை மேக் பண்ணுவோம். ஏன்? முதலாவது இது நடக்கணும், ரெண்டாவது இந்த விஷயம், மூன்றாவது இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வோம் தானே. அத போன்றதான் பிள்ளைகள் நாங்க சொல்றது அல்கோரிதம். சரியா? அடுத்தது in an event all the activities are carried out from the beginning to end. அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னலாம் செய்ய வேணுமோ ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் இன் த அல்கோரிதம். என்னென்று அல்கோரிதம் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யக்கூடியதுதான் அல்கோரிதம். சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க சின்ன சின்னதா எழுதி 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 அத அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். சரியா? Therefore, we can create an algorithm by writing down in input, process and output parts, identify using and analyze and series of steps. இதுல மிக முக்கியம் steps. Step by step input, process, output நாங்க எழுதுறது தான். சரியா? ரைட். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. வாட் இஸ் an algorithm என்ற ஹெடிங்குக்கு முதலாவது எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். இது கொஞ்சம் சிம்பிளானது. முதலாவது ரெண்டாவதையும் எழுதிக்கொள்ளுங்க பாயிண்ட் பண்ணியா. பாயிண்ட்ஸா? முதல் பாயிண்ட் இது மெத்தட் தட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் சால்விங் அ ப்ராப்ளம் இன் ஆர்டர் இஸ் known as an algorithm. அடுத்த செகண்ட் ஒன், கன்சிடர் an agenda which is prepared to make an event successful. Likewise, அத போலவே அந்த அஜெண்டாவை போலவே an algorithm is required to create a quality software. Software குவாலிட்டியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதக்கூடியது அல்கோரிதம். இந்த ரெண்டையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுலக்ஷன் எழுதுறீங்களா? எஸ் மேடம். ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ரைட்டுங்க. ஸ்வஸ்திஜனையும் காணல, பிரதிஷ்டனையும் காணல. எஸ் மிஸ். வீடியோ ஆன் பண்ணுங்க பாப்போம். ஆன் பண்ணுங்க. எஸ். ஸ்வஸ்திஜன் ஏன் இங்கிலீஷ் கிளாஸ் ஜாயின் பண்றீல்ல? மிஸ் அந்த டைம்க்கு எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க முடியல.
ஓகே ரைட், அடுத்து போமா, எழுதி முடிச்சா சொல்ல வேணும். Miss, finish, miss. ரைட், அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அல்கோரிதம் எழுதுறதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்க போறோம். சரியா? முதலாவது எழுதியே கொள்ளுங்க. எக்ஸாம்பிள், மேக்கிங் அ ஃப்ரூட் சலாட். Making a fruit salad. In the algorithm, we do not show the components input, process, and output separately. Rather, we demonstrate how they are related to set the output. மேடம் இந்த பாயிண்ட்ஸோட ஸ்டெப் 1 அதுகளையும் எழுதணுமா மேடம்? Yes, இதுதான் அந்த algorithm. ஓகே மேடம். இது வந்து கிரேட் 6ல எழுதி இருக்கிறீங்க. மிஸ் நாங்க எழுதி போறோம்னு ஞாபகத்துல இருக்கு. அது கிரேட் 6ல படிச்செல்லாம் மறந்தாச்சு என்ன? அது கிரேட் 6 தானே போட்டு மறந்தாச்சு. ஓகே மேடம். ரைட் மெட்டாக்கல், ஸ்வஸ்டிஜன், பிரதிஷ்டன். மிஸ் முடியுது. கிரேட் 6 and 7 எல்லாமே பிள்ளைகள் ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஸோ நீங்க கிரேட் 6ல படிச்சதுகள் மறந்துடக்கூடாது. இப்போ கிரேட் 8க்கு போயிட்டு கிரேட் 7ல படித்த மறந்துட்டீங்கன்னு சொன்னா பேசிக் நாலேஜ் இல்லாம போயிடும். சரியா? ஓகே. முதலாவது என்ன? Finish. முதலாவது என்னது? ஃபைண்டிங் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அப்ப நீங்க தேவையான ஃப்ரூட்ஸுகளை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப நீங்க அந்த ஃப்ரூட்ஸுகளை போட வேணுமென்ற அவசியம் இல்லை. முதலாவது அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்க வேணும். என்ன ஃப்ரூட்ஸுகள் போடக்குள்ள பிறகு உங்களுக்கு யோசனை வரும், இது போடலாம். அடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வாஷிங் ஆல் த ஃப்ரூட்ஸ். அதுக்கு பிறகு கட் பண்ண வேணும் பீசஸா. அதுக்கு பிறகு நீங்க பீசஸை வந்து ஒரு பவுலுக்குள்ள போட வேணும். அதுக்கு பிறகுதான் சர்வ் பண்ண முடியும். என்ன ரைட்? அடுத்தது example 2.
preparing a letter. ஒரு லெட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, ரைட்? ஒரு லெட்டர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் தேவை? ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறதுக்கு என்னென்ன செய்ய வேணும்? முதலாவது, take the paper and write the content of the letter. என்ன content? முதலாவது டேட் போட வேணும், அதுக்கு பிறகு அட்ரஸ் போட வேணும், அதுக்கு பிறகு நியூஸ் எழுத வேணும், அதுக்கு பிறகு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுவீங்க, அந்த லெட்டர் எழுதி முடிப்பீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய வேணும்? ரெண்டாவது ஸ்டெப், முதலாவது பேப்பர் சம்பந்தமானது, அந்த டெக்ஸ்ட் சம்பந்தமானது முடிச்சிட்டீங்க, பேப்பர்ல எழுதி முடிச்சிட்டீங்க. fold, second one, fold it and place it inside the envelope. அதுக்கு பிறகு envelope-க்குள்ள போட வேணும், என்ன? envelope-க்குள்ள போடணும். அதுக்கு பிறகு paste the envelope paste பண்ணணும், அந்த என்னது பாய க்ளோஸ் பண்ண வேணும், என்ன? அதுக்கு பிறகு write the receiver's address on the envelope. envelope-ல தான் receiver's address and sender address இருக்குமே, என்ன? அதுக்கு பிறகுதான் paste the stamp on the envelope. இது full section. ஒரு லெட்டர் எழுதி நாங்க எப்படி அனுப்புறதுக்குரியதான ஒரு மெத்தட் தான், ரைட்? ஓகே, அப்ப இதே மாதிரி கொள்ளுங்க பாப்போம். விளங்குதா இந்த ஸ்டெப்ஸ்? விளங்குதா இந்த ஸ்டெப்ஸ் செலக்ஷன்? எஸ் மேடம். ரைட், குயிக்காளுங்க அடுத்ததுக்கு போகணும். ஓகே மேடம். ரைட், அடுத்தது இன்னொன்று, நம்பர் 3, calculate and output the parameter of given square. ஸ்கொயர் உடைய பெராமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கான அல்கோரிதம். முதலாவது என்ன செய்யணும்? முதல்ல எங்களுக்கு என்ன தேவைன்றதை நாங்க பார்த்துனாங்க, நான் எப்படி சால்வ் பண்றதுங்க. பேசிக் ப்ராசஸ், இன்புட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும், அடுத்தது ப்ராசஸ். அப்ப அந்த இன்புட் அவுட்புட் எல்லாத்தையும் இனி விரிச்சு எழுத போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. முதலாவது ஸ்டெப், இன்புட் த இன்சைட் லென்த் ஆஃப் த ஸ்கொயர். முதலாவது லென்த்தை இன்புட் பண்ண வேணும். அடுத்தது பெராமீட்டர், கால்குலேட் த பெராமீட்டர். பெராமீட்டரை எப்படி கால்குலேட் பண்ண வேணும்? 4 சைடு இருக்குமே, 4 சைடு 4 into side length. அதுக்கு பிறகு display the obtained answer parameter. ஓகேயா? ரைட், ஓகே.
finish. எஸ் ஓகே அடுத்தது நாங்க போவோம். அடுத்தது இது நாங்க என்ன முதல் பார்த்தோம் அல்கோரிதம். இப்ப நாங்க பாக்குறது ஃப்ளோ சார்ட் பிள்ளைகள். ஃப்ளோ சார்ட்ல என்ன இருக்கு முதல் சொல்லுங்க பாப்போம். ஃப்ளோ சார்ட்ல என்ன படிச்சீங்க கிரேட் 6ல? ஃப்ளோ சார்ட்ல வந்து படங்குறது. ரைட். படங்குறதுக்கு முதல்ல என்ன தேவை உங்களுக்கு? மேடம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி செய்யறது மேடம். ரைட். சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி செய்யறது என்ன? இது அல்கோரிதத்துக்கும் ஃப்ளோ சார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அல்கோரிதத்துல மிஸ் ஸ்டெப்ஸ் மட்டும் தனியா எழுதி இருக்கும். ஃப்ளோ சார்ட்ல மிஸ் இந்த முக்கோணம் சதுரம் கிராஃபிக்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் கூறி அதுக்குள்ள அல்கோரிதம் எழுதிருக்கும். ரைட். ஓகே. வெரி குட். வெரி குட். பிரதிஷ்டன் தான் இந்த கிளாஸ்ல இருக்க வேணும். கதைக்க வேணும் என்ன? ரைட். என்னது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நாங்க அந்த மெத்தட சால்வ் பண்றது தான் வந்து ஃப்ளோ சார்ட். அதே ஸ்டெப்ஸை வந்து நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுறது தான் என்னது அல்கோரிதம். சரியா? ரைட். ஓகே. அப்ப ஃப்ளோ சார்ட்னு சொன்னா என்னென்ன ஹெட்டிங்க போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். ஃப்ளோ சார்ட்னு ஹெட்டிங்க போட்டுட்டு எழுதிக்கொள்ளுங்க. மேடம் இந்த டயக்ராமே வரையணுமா? எஸ். அடுத்தது இந்த கொலமா போடுங்க. ஒரு கொலமா போடுங்க. இதே மாதிரியே கொலமா போடுங்க. இந்த சிம்பிள் அதோட யூசேஜ் அது என்னத்துக்கு நாங்க பாவிக்கிறோம்? ஓகே மேடம். பிரதிஷ்டன் ஓகேயா? சுஸ்டன் இல்ல முடியுது.
சொல்லுங்க